ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி மாவு எதுவுமே இல்லை. சரி, ஜிஆர்பியோட ரவா தோசை மிக்ஸ் தான் இருந்துச்சு. இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான். சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளே ரவா தோசைக்கு நம்மளே ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி இவங்க எல்லாமே சீரகம், இந்த கருவேப்பிலை, மிளகு எல்லாமே போட்ட மாதிரி தான் இருக்குது. தண்ணியோ தயிரோ ஆட் பண்ணிக்க சொல்லி போட்டிருக்காங்க. நான் தயிரும் தண்ணி ரெண்டுமே ஆட் பண்ணி உப்பு போட்டு ஒரு 20 நிமிஷம் கலந்து எல்லாம் நல்லா கலந்துட்டு மூடி வச்சிட்டேன். நான் தயிர் நல்லா பீட் பண்ணிட்டு பண்ணாமல் விட்டுட்டேன். நீங்கள் நல்லா பீட் பண்ணிட்டு போடுங்க. அப்போ அந்த கட்டி கட்டியாக எல்லாமே இருக்கும். நல்லா ஒரு மிக்சியில் அடிச்சுட்டு கூட தயிரை சேர்த்துனோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா தலக்கமாக தண்ணியோடு இருந்தால் தான் நம்ம ரவா தோசை நல்லா அப்படி விட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பெரிய ரெசிபி கிடையாது தான், ஆனால் நம்ம வாங்குறதுக்கு யோசிச்சுட்ருப்போம். ஏதாவது டக்குன்னு ஒரு மாவு பேக்கெட் வாங்குறதுக்கு இது இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம் தான். ரவா தோசை நம்ம வீட்டிலையே ஊற வைக்கிற அதே மாதிரி தான். இவங்க ரவையில் எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க. இது இன்ஸ்டன்ட் மிக்ஸ் நிறைய பக்கம் இருக்குது தான். சரி, நான் இந்த தடவை வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ஒரு டைம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணதுக்கு தான் உங்கள்கிட்ட வீடியோவாக காமிச்சிருக்கேன். நல்லா கலந்து வச்சு ஒரு 20 நிமிஷம் கழித்து நல்லா அப்படி முறுமுறுன்னு வருதுங்க, நல்லாவே வருது. இது எனக்கு பிடிச்சிருந்ததுங்கிறதுக்காக மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நல்லா அப்படி பரவலாக கல்லோட ஓரத்துலேருந்து ஊற்றிட்டு ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் எண்ணெய் நிறையா விட்டுக்கலாம். எண்ணெயோ நெய் விட்டு செஞ்சோம்னாலும் சூப்பராக இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. அப்போ நல்லா கருகிடவும் செய்யாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் வருது. சூப்பராக இருக்குது. இதுக்கு தேங்காய் சட்னி, தாளிப்பு இல்லாத தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி வச்சு தான் நான் சர்வ் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஏதாவது மீதம் சாம்பார் ஏதாவது இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் தேங்காய் சட்னி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு அந்த மாதிரி கூட செய்யலாம். ஆனால் நான் வெங்காயம் எதுவும் போடலை, சும்மா அப்படியே இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அவசரத்துக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, பிடிச்சிது. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இனிமேல் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமையே இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டாங்க.